மார்க்கத்துல நீங்க உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாவோ, இல்ல நீங்க குருவாகவோ சந்தித்த நபர்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நட்பாக நீங்க பழகிய நண்பர்கள் பத்தி, அவங்களுக்கும் அந்த டிவைன் ஹீலிங் அந்த மாரியான ஆற்றல்கள் இருந்ததா? இல்ல நீங்க புதுமையா உங்களுக்கு கிடைச்சதா? இல்ல. நான் நெறைய பெரியவங்கள சந்திச்சிருக்கேன். ஆ சில அனுபவங்கள பத்தி பேசலாம். எனக்கு சித்த மருத்துவத்த முழுமையா கைப்பற்றி குடுத்தவர் வந்து அப்துல் மஜீது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முஸ்லீம் பெரியவர். அவரு புலவர்ன்னு சொல்லுவாங்க. அவரு எந்த விதமான படிப்பறிவோ, கல்வி பள்ளிக்கூடத்துக்கு போன அறிவு இல்லாதவரு. படிச்சவர் கிடையாது. ஆனா அவருடைய சொந்த முயற்சியில தமிழ்ல, சமஸ்கிருதத்துல, உருதுல எல்லாத்துலயுமே வந்து நல்ல புலமை உள்ளவர் அவரு. இலக்கியங்களை எல்லாம் விரல் நுனியில வச்சிருக்கக்கூடியவர். அவ்வளவு சிறப்பான ஆள். அவர் நான் சந்திக்கும் போது அவருக்கு 105 வயது. அவரை சந்திக்கும் போது எனக்கு வந்து அவருடைய நண்பர் கோவிந்தசாமின்னு ஒருத்தர் வந்து அறிமுகப்படுத்தினார். முதல் ஐயாவை பார்க்கறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் வாங்கின ஒருத்தரை சந்திச்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. போயிருக்கேன். போனா ஒருத்தர் நாங்கள் போய் பார்க்கும்போது காலை தாங்கி தாங்கி ஒருத்தர் நடந்து வந்தார். அவர் சொன்னார், ஐயா நீங்கள் மட்டும் இந்த புலவரை எனக்கு அறிமுகப்படுத்தலைன்னா என் காலை எடுத்திருப்பாங்க. இல்லை அவ்வளோ மோசமான நிலையில் இருந்துச்சு. இப்போ ஒரே வாரத்தில் இவ்வளோ நான் நடக்கிற அளவுக்கு எனக்கு ரிலீஃப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்புறம் பார்த்துட்டு தான் நான் போனோம். போயிட்டு அவர் எனக்கு பெரியவர் பார்த்தோன்னே எனக்கு அறிமுகப்படுத்தும் போது அந்த அந்த பேஷண்ட்டை பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ ஐயா சொன்னார், அவருக்கு என்ன மருந்து கொடுத்தேன்னு அப்போவே எனக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. 2 விதமான ஒரு தைலமும் ஒரு பர்ப்பமும் அவருக்கு கொடுத்துருக்காரு. அந்த மருந்தை அடுத்த வினாடி எனக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்பாருன்னா கிடையாது. அவர் வந்து அவருக்கு மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு தான் சொல்லிக் கொடுப்பாரு போட்டு சொல்லிக் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் கற்றுக்கிறோம்னு சரி வான்னு சொன்னார். நான் தினமும் நான் பக்கத்தில் ராமநாதபுரத்துக்கு பக்கத்தில் பரமக்குடி நான் இங்கே இருந்தேன். ராமநாதபுரத்தில் ஐயா இருந்தார். அவர் பார்க்க போவேன். அவர் எனக்கு மருத்துவத்தை முறையாக படிப்படியாக சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். இதில் என்னென்னா அவர்கிட்ட கற்றுக்கிட்டு இருக்கும்போது எனக்குள்ளே அது இருக்கிற இரையாற்றலை நான் பயன்படுத்தி ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தேன். நான் அது எனக்கு இயல்பாக வந்ததுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதனால ஐயாட்ட இருந்து நான் ஞான மார்க்கத்தில் எனக்கு அவர் ஞான மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணார். எனக்கு அதில் ஈடுபாடு இல்லை. இன்னொன்னா விட்டுட்டு எனக்கு மருந்துகளை பற்றி மட்டுமே சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். அவரோட ஒரு 6-7 ஆண்டுகள் தொடர்பில் இருந்தேன். 6-7 ஆண்டுகளில் நிறைய மருத்துவ முறைகளை சொன்னார். ஆனால் அவருக்கு வந்து ஞானத்தில் மிகப்பெரிய அனுபவங்கள் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். தெரிஞ்சும் அவர்கிட்ட என்ன காரணமோ நேரடியாக அதை கேட்டதில்லை, அவரும் சொன்னதில்லை. ஒரு முறை வந்து மதுரையில் புதூரில் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருந்தேன். போய் அவரை பற்றி விசாரிக்கும் போது நீங்கள் எங்கே இருக்கீங்க, யார்கிட்ட கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னேன். நான் இந்த மாதிரி வந்து அப்துல் மஜீத் ஐயாட்ட மருத்துவம் கற்றுக்கிட்டேன்னு சொன்னேன். அவர் அழுக ஆரம்பிச்சிட்டாரு. என்னன்னு கேட்டால் அவருடைய ஒரு நிகழ்வில் சொல்கிறார். அவருடைய பையன் வந்து ஒரு தடவை தொலைஞ்சு போயிட்டானா. தொலைஞ்சு போனோடனே எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது எங்கேயோ சுற்றி கடைசியில் ராமநாதபுரத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு போய் அங்கேயும் கிடைக்காம ஒரு நாள் மரத்தடியில் உட்காந்து அழுதுட்டு இருந்திருக்காரு. அந்த நேரத்தில் அந்த கடைக்கு அது பக்கத்தில் இருந்த டீ கடைக்கு அவருக்கு கோவிந்தசாமி ஐயாவும் புலவர் ஐயாவும் வருவாங்க. வந்தவங்க கோவிந்தசாமிக்கு இவரை தெரிஞ்சிருக்கு. இவர் வந்து என்னையா என்னென்ன இங்கே உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னா, இந்த மாதிரி பையன் தொலைஞ்சு போயிட்டான், நாங்கள் தேடி பார்த்து கிடைக்கல, ராமநாதில் இருக்கான்னு சொல்லிட்டு தான் வந்து அங்கேயும் கிடைக்கல, அவர் 10-15 நாள் ஆச்சு, ஒன்றும் தெரியல அப்படின்னு. அப்போ இவர் சொல்லுங்க, ஒன்றும் வருத்தப்படாதீங்க, புலவர்கிட்ட கேட்போம், அவர் ஏதாவது உதவி பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு ஐயாட்ட சொன்ன உடனே சரி கொஞ்சம் பொறுங்க, வெளிச்சம் வரட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரின்னு அந்த டைமில் ஒரு 6 மணி போல் 6-7 மணிக்கிட்ட ஒரு பையன், சின்ன பையன் ஒருத்தனை கூப்பிட்டு அவன் கண்களை வந்து கையால் மூடிக்கிட்டு இவர் அவர்கிட்ட கேள்வி கேட்டிருக்காரு. நீ தம்பி ஒரு கண்களில் ஒரு வெளிச்சமாக தெரியுதா அப்படின்னா ஆமான்னு சொல்லியிருக்கான். சரி அப்புறம் கேட்டிருக்காரு. அப்படியே கேள்விகள் போயிருக்கு. நீ எங்கே இருக்கேன்னா அவன் சொல்லியிருக்கான், நான் ஒரு தண்டவாளத்தில் நடந்து போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறான். அப்படியா எந்த ஊருப்பா அப்படின்னு கேட்டால், எனக்கு எந்த ஊரும் தெரியலங்க, தண்டவாளத்துக்கு போயிட்டுருக்கேன், தூரத்தில் ஸ்டேஷன் இருக்குது அப்படிங்கிறான். சரி அப்படியே அதை ஸ்டேஷன் நோக்கி போ அப்படிங்கிறாரு. அப்படியே பக்கத்தில் வந்தோடனே இது பரமக்குடி ஸ்டேஷன் சொல்கிறாரு. சரி இந்த ஸ்டேஷனில் யாராவது இருக்காங்களான்னு பாரு. இல்லைங்க தூரத்தில் யாருமே இல்லை, தூரத்தில் ஒரு பெஞ்சில் யாரோ படுத்துருக்க மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி அப்படியே மெதுவாக நடந்து போய் யார் பாருப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போயிருக்கான் பக்கத்தில். போய் பார்த்தா அவன் சொன்ன அடையாளங்கள் இவருடைய பையனுக்கு பொருந்திருக்கு. ராமநாதர்லேருந்து பரமக்குடி போய் ஆளை பிடிச்சாச்சு. அந்த நிகழ்வை சொன்னார்.